நம்ம தண்ணி நிரப்பின பக்கெட் தூக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னு வைங்க. அது பாரமா இருக்கிறதால கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போய் தரையில இறக்கி வைப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப நடப்போம். நமக்கு கை வலிச்சா திரும்ப தரையில வைப்போம். அதே மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற கவலை, டென்ஷன், சோகம் இதெல்லாம் ஒரு பாரம் மாதிரி. அந்த பாரத்தை கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கணும். அப்படின்னா என்னன்னா அதெல்லாம் மறந்துடணும், விட்டுடணும். அப்படி செய்யலைன்னா நிறைய கஷ்டங்கள் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி அந்த பாரம் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, அதாவது டென்ஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை அங்கேயே நின்றுடும், முன்னேறவே முடியாது. தண்ணி பீப்பாவை விடுங்க, சும்மா ஒரு சொம்பு தண்ணியை கையில ரொம்ப நேரம் வச்சிருந்தா கூட கொஞ்ச நேரத்துல கை வலிக்க ஆரம்பிச்சிடும். பாரமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நேரத்துல கையில கண்டிப்பா வலியை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் கவலை கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அதோட பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பாரமோ அந்த கஷ்டமோ மெதுவா நம்மளை பாதிக்கிறத நம்மளே உணர முடியும். அதனாலதான் இந்த பாரத்தை நாம தூக்கி போடணும், மனசுல இருந்து இறக்கி வைக்கணும். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பாரத்தை நாம எப்படி இறக்கி வைக்கிறது? இந்த டென்ஷன் எப்படி கம்மி பண்றது? இதுக்கு ரொம்ப நல்ல வழி தியானம், மெடிடேஷன். இதை பத்தி நம்ம முன்னாடியே 1-2 வீடியோல சொல்லியிருக்கோம். தியானம் மூலமா நம்ம மனசை ஒரு வழிக்கு கொண்டு வந்து டென்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியானத்தை ஒழுங்கா செய்ய முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் இதோட ரொம்ப சாதாரண ஒரு வழியை சொல்றேன். இது மூலமா உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், டென்ஷன் கம்மியாகும். ஆனா இதை செஞ்ச அப்புறமும் அந்த பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வரும். பிரச்சனையை விட்டு நீங்க எப்பவும் ஓடி போக முடியாது, அது அங்கே தான் இருக்கும். ஆனா இந்த வழியை செஞ்சா உங்க டென்ஷன் கம்மியாகும். அப்போ ஒரு புதுசா நல்ல மனசோட அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். சரி, இப்ப அந்த வழியை சொல்றேன். இது ரொம்ப சாதாரணமான நல்ல பலன் தர ஒரு வழி. தலையில ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஒரே இடத்துல அமைதியா உட்காருங்க. அப்புறம் உங்களுக்கு கேட்க பிடிச்ச சத்தத்தை இல்லைன்னா சப்தத்தை உங்க மொபைல்ல போடுங்க. உதாரணத்துக்கு மழை வர்ற மாதிரி சத்தம். இந்த சத்தம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல போய் ரெயின் சவுண்ட் அப்படின்னு எழுதி தேடுனீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் அடிக்கடி கேட்பேன். இது எனக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யும். அந்த வீடியோவை போட்டு கண்ணை மூடிட்டு நல்லா கவனமா கேட்க பாருங்க. இது உங்க கவனத்தை அதிகமாக்கும். நிஜமா சொல்ல போனா இதுவும் ஒரு விதமான தியானம் தான். இதை செஞ்சா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அப்போ என்ன வேலை இருந்தாலும் நல்ல மனசோட உங்களால செய்ய முடியும். மழை சத்தம் மட்டும் இல்ல, வேற எந்த சத்தம் வேணாலும் கேட்கலாம். உதாரணத்துக்கு பறவைங்க கத்துற சத்தம் இல்லைன்னா எந்த நல்ல இசை கருவி சத்தம் வேணாலும் கேட்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வேற எதையாவது நினைச்சு மனசுல கதை விடக்கூடாது. ஒருவேளை ஒரு சோகமான இசையை கேட்கும்போது உங்க பழைய காதலனோடையோ காதலியோடையோ நீங்க பேசினதெல்லாம் மனசுல ஓட ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது வேலையாகாது. உங்க கவனம் எல்லாம் அந்த சத்தத்து மேல மட்டும்தான் இருக்கணும். அதை நீங்க ரசிச்சு கேட்கணும். ஒருவேளை நீங்க உங்க கவனத்தை அந்த சத்தத்து மேலேயே 15 நிமிஷம் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. அது மழை சத்தமா இருந்தாலும் சரி, பறவைங்க சத்தமா இருந்தாலும் சரி, நீங்க ரசிச்சு கேட்டிருக்கீங்க. இதனால என்ன ஆகும்னா உங்க கவன சக்தி அதிகமாகும். இப்படி செஞ்சு பழகிக்கிட்டா இதுக்கு முன்னாடி ஒரு வேலையில மனசு சரியா நிக்கலன்னு நினைப்பீங்கல்ல, அந்த வேலையில கூட உங்க மனசு நல்லா நிக்கும். ஏன்னா இப்படி செய்யறது மூலமா எந்த வேலையிலும் கவனமா இருக்கிற ஒரு திறமை உங்களுக்குள்ள மெதுவா உருவாகும். அதனால என்ன ஆகும்னா எந்நேரமும் அலையிற உங்க மனசு அமைதியா அடங்கி போகும். ஏதாவது வேலை செய்யும் போது உங்க மனசு வேற எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ அடங்கி கம்மியா தான் சுத்தும். அதனால நண்பர்களே, இந்த வழியை செஞ்சு பார்த்துட்டு இதனால உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி.